இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தோல் உரித்து வச்ச பூண்டு சேர்த்து வதக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும், தக்காளியும் சீக்கிரமாக மசிஞ்சு வரும். இப்போ இது எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா வீட்டிலையே அரைச்சது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை குழம்பு அதிகமாக வேணும்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் சிம்லையே வச்சு நல்லா கொதிக்க வைங்க. குழம்பு வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.